no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். 2 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் இல்ல 2 பேர் இறந்துட்டாங்க. பண்ணீங்க அப்பா கூட மனசாச்சே இல்ல. இவங்க எப்படி தெரியுமா பேச கூட விட மாட்டாங்க. எங்க வேலையை தான் நாங்க கேக்குறோம். முதல்வர் ஐயா மனசு வச்சா ஒரு 1500 பேருக்கு பர்மனன்ட் பண்ண முடியாதா? அவரால முடியாதது இன்னும் இருக்கு. அவர் எங்களுக்கு ஏன் செய்ய மாட்டாரு? நாங்க வாழணும்னு நினைக்கிறாரா சாவணும்னு நினைக்கிறாரா தெரியல எங்களுக்கு. அதெல்லாம் சொல்ல நாங்க செத்துனா போயிடுறோம். அரெஸ்ட் பண்ணாவிட அதுல இருந்து குச்சிடுவேன். சத்தியமா நான் செய்வேன். இன்னைக்கு முடிவு தெரியாத நான் போக மாட்டேன். நான் இந்த பஸ்ல ஏத்துனாவிட நான் எகிரி குச்சி சாவேன். நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். நாங்க சேலை வெட்டி கேட்கல ஐயா, வேலை வெட்டி தான் கேட்கறோம். ஏழைப்பட்டவங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனுக்கு அந்த ஏழைங்க ஒரு கண்ணீரை பாருங்க ஐயா. இதுதான் அண்ணா கொள்கையா? இதுதான் அண்ணா சொன்ன வார்த்தையா? கடவுளை மாற மனிதனை நினை, இந்த மனித படுற துன்பத்தை நீங்களே பாருங்க ஐயா. குப்பை அள்ளுற பணியில எஸ்சி மக்கள் லலித்துகள் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் இதை வேலை தர மாட்டாங்களா என்று எங்களுக்கு தெரியல. ஜாதிய பாகுபாடு இங்க பார்க்கப்பட்டுதான் என்று தெரியல. அதிகாரிகளும் IAS அதிகாரி கார்த்திகேயனும் குமரகுருபரனும் அமைச்சர் குமரகுருபரனும் இந்த சேகர் பாபு அவர்களும் சேர்ந்து தான் எங்களுக்கு இந்த வேலையை முடக்கிறாங்களே. எங்க முதலமைச்சர் இதில் தலையிட்டு அவங்கள தண்டிச்சு எங்களுடைய வேலையை எங்களுக்கு மீண்டும் கொடுக்கணும். குட்டில எதுவுமே இல்லை எங்களுக்கு. வேலை வட்டில சாகுது. அப்ப என்னதான் முடிவு எங்களுக்கு சொல்லு. நல்லா கேக்குது. அவருக்கு மனசு இறங்கலையா? அவருக்கு மனசு இறங்கலையா தான் கேட்கணும். என் பேர் சாமந்தி. 73ல வேலை செய்கிறேன். 15 வருஷமா செய்கிறேன். இந்த 6 மாத காலமாக எங்களுக்கு வேலை இல்லாத இருக்குது. பட்டினியும் பச்சமாக சாப்பிட்றோம். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட விட முடியல. இந்த வேலையை எங்களுக்கு கொடுக்கலன்னா எங்களோட சாவை தான் இவங்க பார்ப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு எதுனா ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சால் தான் நாங்கள் போவோம். இல்லையா இவங்க திரும்பி அரெஸ்ட் பண்ணி போட்டால் கூட திருப்பி 6 மணிக்கு விட்டுருவாங்க. திருப்பி எதுனா ஒரு முடிவு தான் நாங்கள் எடுப்போம். இந்த 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 அரசாங்கம் தான் காரணம் இதுக்கெல்லாம் சேர்த்து. நாங்கள்லாம் பட்டினியை பசுமாலாம் சாக முடியாது. எங்களால் வாடகை கட்டாத, பிள்ளைங்கெல்லாம் ஃபீஸ் கட்டாத, சாப்பிடாதெல்லாம் இருக்க முடியாது. எல்லாருக்கும் வாய் இருக்குல்ல, பசி எடுக்காதா? இவங்களுக்கு மட்டும் தான் மனசில்ல. நாங்களாம் மனசில்ல ஜாதி இல்லையா? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் தேவை. மழை வந்தால் நாங்கள் தேவை, குப்பாலாம் நாங்கள் தேவை. புயலில் நாங்கள் சாகணும். வரதா புயலில் சாகணும், கொரோனால நாங்கள் சாகணும், எல்லாத்துக்குமே நாங்கள் சாகணும். ஆனால் எங்களுக்கு மட்டும் வேலை மட்டும் கொடுக்க மாட்டாங்களா? மனுஷனை மதிக்கக்கூடாதா? சொல்லுங்க. நீங்கள் எதுனா ஒரு முடிவு தெரிஞ்சாதான் நான் இங்கேருந்து போவேன். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும். இந்த அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் 6 மாதமாக நாங்கள் பேசின்னு தான் இருக்கிறோம். நீங்களும் பேட்டி ஏற்றுன்னு தான் இருக்கிறீங்க. போட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ ஏற்றுறாங்க பாரு. இப்படி நடக்கும். இது நீங்கள் இதுதான் பாருங்க. அவ்வளோதான். 5 வார்டு 61ல் 10 ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக நான் பணி புரிஞ்சிருக்கிறேன் ஐயா. எனக்கு முன்னே இருந்தவங்களாம் 15, 20 வருஷமாக எல்லாம் வேலை செஞ்சாங்க. ஆனால் எங்களுக்கு திடீர்னு மனசில் ஏதாவது சொல்லுவாங்க, நெஞ்சில் ஈட்டி குத்துனா கூட நாங்கள் தாங்கிடுவோம். நேருக்கு நேராக குத்துறாங்கன்னா எங்கள் முதுகில் குத்துற மாரி இந்த தனியார் மையத்தை கொண்டு எங்களை வேலை இழப்பு நடத்தி எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நாங்கள் வாடகை கட்ட முடியாமல், சாப்பிட முடியாமல், வட்டிக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் கேட்ட கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். இந்த மாநகராட்சியில் இந்த சென்னையில் பூர்வக்குடி ஒரு பதில் தான் நான் சொல்லுவேன். நாங்கள் விசாகப்பட்டினத்தில் பிறக்கலை. ஆந்திராவில் இருக்கிற விசாகப்பட்டினத்தில் நாங்கள் பிறக்கலை. சென்னப்ப நாயகப்பட்டினம் சென்னையில் தான் பிறந்தோம். நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கொற்ற கோரிக்கை, எங்களுக்கு எங்கள் வேலையை கொடுங்கன்னு கேட்குறோம். நாங்கள் சேலை வெட்டி கேட்கல ஐயா, வேலை வெட்டி தான் கேட்குறோம். ஏழைப்பட்டவங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனுக்கு அந்த ஏழைங்க ஒரு கண்ணீரை பாருங்க ஐயா. இதுதான் அண்ணா கொள்கையா? இதுதான் அண்ணா சொன்ன வார்த்தையா? கடவுளை மாற மனிதனை நினை, இந்த மனித படுற துன்பத்தை நீங்களே பாருங்க ஐயா. முதலமைச்சர் ஐயா அவரே தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு, நல்ல ஒரு பதில் சொல்லுங்க ஐயா.
நாங்கள் கேட்குற ஒற்றை கோரிக்கை எங்களுக்கு எங்கள் வேலை கொடுங்க ஐயா. சாக்கடை அள்ளுறதோ எவ்வளோ கஷ்டன்றது இந்த மக்களுக்கு புரியணும், தமிழக முதல்வருக்கு புரியணும், மற்றவர்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து போராடுறோம். மற்ற நேரத்தில் பல போராட்டங்களை அறிவித்த உடனேயே பல திட்டங்களை நீங்கள் அறிவிக்கிறீங்க, பழைய பென்ஷனு அதை எல்லாமே. ஆனால் வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து உயர் ஜாதிய அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே வந்து இந்த குப்பை அள்ளுற பணியில் வந்து எஸ்சி மக்கள் லலித்துகள் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் இதை வந்து வேலை தரமாட்டாங்களா என்று எங்களுக்கு தெரியல. ஜாதிய பாகுபாடு இங்கே பார்க்கப்பட்டுதான் என்று தெரியல. இங்கே வந்து ஆதி திராவிடர் அருந்ததியர் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த எஸ்சி மக்களுக்காக ஒடுக்கப்படுகிறார்கள். இங்கே வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை வந்து எங்கள் வேலை வந்து தனியார் மையம் வேண்டாம். நாங்கள் வந்து சென்னை மாநகராட்சியில் எப்படி வந்து மாநகராட்சியின் கீழ் பணியாற்றணுமோ அந்த பணி எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய வழக்கு கோர்ட்டில் இருக்குது. நாங்கள் பணி நிரந்தர வழக்கை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோன்றதான் நாங்கள் சொல்கிறோம். சென்னை மாநகராட்சி கீழே நாங்கள் 10லேருந்து 15 வேலை வருஷம் வேலை செஞ்ச தூய்மை பணியாளர். இன்னைக்கு செவிலியர்களுக்கு மா சுப்பிரமணியர் அவர்கள் வந்து பதில் சொல்லி பணி நிரந்தரம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆசிரியர்களுக்கு அன்பில் பொய்யாமை மகேஷ் வந்து அவங்க வந்து அந்த அமைச்சர் சேர்ந்து அவங்க வந்து பணி நிரந்தரம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தூய்மை பணியாளர் எங்களுக்கு எங்களுடைய வேலையே இல்லை. எங்களுடைய துறை அமைச்சர் நேரு அவர்கள் வந்து எங்களுக்காக பேசணும். அவர் வந்து எங்களால் இப்போ நாங்கள் இந்த குப்பை வாரி 10லேருந்து 12 வருஷம் நாங்கள் குப்பை வாரினவங்க. நாங்கள் இன்றைக்கே வந்து சாக்கடைக்குள்ளே இறங்கி எங்களுடைய வேலையை நாங்கள் கேட்குறோம். தமிழக முதல்வர் தலையிட்டு இந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து கொடுக்கணும். என்னென்னா எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொன்ன 48 கோடி தான் ஆகும். ஆனால் இன்றைக்கி பழைய ஓய்வூதிய பென்ஷன் திட்டம்னு சொல்லி 13,000 கோடி அதுக்காக ஒதுக்குறாங்க. இன்றைக்கி நாங்கள் எஸ்சி தலித்து பரஜாதின்றதுனால எங்களை இழிவாக நடத்தி எங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை இருந்து பணி மறுப்பு செஞ்சுருக்காங்க. எங்களுக்கான வேலை எங்களுக்கு வேணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. நாங்கள் வந்து 10 வருஷம் 15 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்க ஐயா. இந்த வேலை இப்போ வந்து 8ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து எங்களுடைய வேலையை வந்து பறிச்சிட்டாங்க. எங்களுடைய வேலை எங்களுக்கு வேணும். தூய்மை பணியாளர் நாங்கள் இப்போ ஆதி திராவிடர் பழங்குடியினர் எல்லோரும் இருக்கிறோம். எங்களுடைய இதில் வந்து முக்கால்வாசி பெண்கள் தான் இருக்கிறோம். ஆண்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். பெண்கள் இருக்கிறோங்க. அதனால் எங்களுடைய வேலை எங்களுக்கு வேணும். இது வரைக்கும் 150 நாளாக நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிறோம் வேண்டி. ஆனால் இது வரைக்கும் எங்களுடைய கவர்மெண்ட்டு எங்களை வந்து பார்க்க கூட இல்லை. இது பேசுகிறோம், நாங்கள் உங்களுக்கு நல்ல பதில் சொல்கிறோன்னு இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. நாங்கள் வந்து பீச்சில் இறங்கி போராட்டம் பண்ணோம், இதில் இறங்கி போராட்டம் பண்ணோம், இப்போ கூவாத்தில் இறங்கி போராட்டம் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்ல ஐயா. நல்ல முடிவு சொல்லணும். முதல்வர் ஒரு தலையிட்டு எங்களுக்கு நல்ல பதிலை சொல்லணும். அதுதான் நாங்கள் கேட்குறோம். என்னென்னா நாங்கள் தூய்மை பணியாளர்கள் 158 நாளாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இந்த சென்னை மாநகராட்சிக்கு நாங்கள் எவ்வளவோ கடிதங்கள் கொடுத்துருக்கோம், எவ்வளவோ பண்ணியிருக்கோம். எங்களுடைய கூக்குரலை அவங்களுக்கு காதலியே கேட்கல. என்னென்னா அந்தந்த துறை அமைச்சர்கள் வந்து போயிட்டு அந்தந்த துறை இப்போ அறநிலையத்துறை வந்து அவங்கள பர்மனெண்ட் பண்ணுறாங்க. அன்பின் மகேஷ் வந்து டீச்சர்ஸுக்கு பர்மனெண்ட் பண்ணுறாங்க. இந்தமாரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க. எங்கள் துறை அமைச்சர் நேரு அவர்கள் வந்து இதுவரையும் எங்களை அவர் எங்கே இருக்காருன்றதே தெரியல. எங்களை சந்தித்து ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தோம். அவரையும் மதித்து நாங்கள் கடிதம் கொடுத்தோம். அவர் என்ன பண்ணாருன்னா, நான் போயிட்டு வந்துடுறேன், 21ஆம் தேதி வந்துடுறேன்னாரு. 21ஆம் தேதி போயிட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இதுவரையும் எங்களுடைய நிலைமை என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதை இந்த அமைச்சர் எந்த ஒரு இதோ கண்டுக்காமல் எங்களை அப்படியே அவனதே விட்டுட்டாங்க. முந்தினத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு மூலகொத்திரம் சுடுகாட்டில் போய் படுத்துக்கிட்டு அவ்வளோதான் இறுதி சடங்கு இதுதான் எங்களுக்குன்றது மாதிரி அங்கேயும் பண்ணி பார்த்துட்டோம். ஏன் தரமா? அது எங்களுடைய உரிமை. எங்கள் உரிமை நாங்கள் கேட்டு வாங்குறதுல. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை தான் நாங்கள் திருப்பி கேட்குறோமே. நாங்கள் புதுசாகவோ எந்த ஒரு இதுவும் நாங்கள் எடுத்து வைக்கல, புது கோரிக்கை எதுவும் கேட்கல. அதுவும் இல்லாமல் நாங்கள் பணி நிரந்தரம் கேட்கவே இல்லை உங்ககிட்ட. எங்களுடைய பழைய வேலையை மட்டும்தான் நீங்கள் கொடுங்க, எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நாங்கள் இப்போ எப்போ எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தோமோ எங்களை எப்படி நிப்பாட்டினீங்களோ, சட்டவிரோதமாக நிப்பாட்டினீங்களோ அந்த வேலையை மட்டும்தான் எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்குறோமே தவிர நாங்கள் பணி நிரந்தரம் கேட்கவே இல்லை உங்ககிட்ட. நாங்கள் அதை வந்து கோர்ட்டில் போராடி நாங்கள் கோர்ட்டில் வாங்கிக்கிறோம். எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு போராட எங்களால் முடியாது. என்னென்னா இதுதான் இறுதி கட்டம். நாங்கள் சுடுகாட்டிலையும் போராடிட்டோம். கூவாத்தில் நாங்கள் எங்கள் எஸ்சி ஒரே ஒரு காரணத்தினால இப்போ அறநிலையத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஆளுங்க இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு பண்ணுறீங்க. இப்போ ஆசிரியர்கள் பண்ணீங்க, அதில் அனைத்து கட்சி ஜாதி இருக்கிறதுனால அவங்களுக்கு பண்ணீங்க. இந்த வேலையை செய்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதி எஸ்சி ஜாதி மட்டும்தான் இதில் வந்து தலித் மக்கள் மட்டும்தான் இதில் வேலை செய்கிறாங்கன்ற ஒரே காரணத்தினால எங்களெல்லாம் ஒடுக்கப்படுறாங்க. இதை வந்து சில அமைச்சர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு பண்ணுறாங்க. அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திகேயனும் குமரகுருபரனும் அமைச்சர் குமரகுருபரனும் இந்த சேகர் பாபு அவர்களை சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து முடக்கிறாங்களே. எங்கள் முதலமைச்சர் இதில் தலையிட்டு
அவங்கள தண்டித்து எங்களுடைய வேலையை எங்களுக்கு மீண்டும் கொடுக்கணும். நாங்கள் 5 மாசமா வேலை இல்லாத கஷ்டப்படுறோம். எங்கள் வாழ்வாதாரத்தில் இதோட 6வது மாதம், 5 மாதம் முடிஞ்ச 6வது மாதம் என் பிள்ளைங்க கேட்குற பொருள் கூட எங்களால் வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா எங்களுக்கு வேலை இல்லை. எங்கள் வேலையை தான் நாங்கள் கேட்குறோம். முதல்வர் ஐயா மனசு வச்சா ஒரு 1500 பேருக்கு பர்மனெண்ட் பண்ண முடியாதா? அவரால் முடியாதது இன்னும் இருக்கு. அவர் எங்களுக்கு ஏன் செய்ய மாட்டாரு? நாங்கள் வாழணும்னு நினைக்கிறாரா சாகணும்னு நினைக்கிறாரா தெரியல எங்களுக்கு. சொல்ல நாங்கள் செத்துனா போயிடுறோம். எங்களுக்கு வேலை தான் நாங்கள் கேட்குறோம். வேலை கொடுத்தா அவருக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். அவரை கோயில் கட்டி நாங்கள் கும்பிடுவோம். எங்கள் வேலை இல்லாத நாங்கள் தவிக்கிறோம். புருஷ சம்பாதனை கிடையாது, புள்ளிங்க சம்பாதனை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் நாங்கள் சாப்பிட முடியும். எங்களுக்கு வேலை வேணும். நாங்கள் வேறு எதுவும் கேட்கல. முதல்வர் ஐயாவை நாங்கள் வேலை தான் கேட்குறோம். எங்கள் வேலையை எங்களுக்கு கூட ஐயான்னு தான் நாங்கள் கேட்குறோம். 1500 பேர் தான் இருக்கிறோம் போட்டு உள்ளால. எங்களுக்கு எங்களை ஏன் இப்படி பண்ணுறாங்க? மூலிக்கு எங்களை சித்திரவதை செய்கிறாங்க. எங்களுக்கு யாரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. நாங்களாம் ஒரு மனுஷாலாம் தெரியலையா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். நாங்கள் குச்சின்னு போய் ஓட்டு போடுவோம் அவருக்கு. நாங்கள் அவ்வளோ தெம்பா போய் ஓட்டு போட்டு வருவோம் அவருக்கு. இன்னைக்கு நாங்கள் அப்படி இந்த நிலைமையில உட்காந்துக்கிறோம். சொல்லுங்க ஐயா, நாங்கள் எங்கள் வேலையை தான் கேட்குறோம். நாங்கள் பணம் காசு கேட்கல. நாங்கள் இத்தனை வருஷம் வேலை செஞ்சோம். பிள்ளை குடிகளாக கஷ்டப்படுறது, வட்டி பாடம் கொடுக்க முடியல, சாப்பிட முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறையா. எங்களுக்கு நாங்கள் சொத்து சுகம் கேட்கல. எங்கள் வேலை எங்கள் உரிமையை கொடுத்தா கேட்குறையா. உங்களுக்கு கோடி நன்றியா. இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த இடத்துல உட்காந்துக்கிறோம். என்ன எங்கள் உயிரை பணி வைக்கிறது தான் நாங்கள் உட்காந்துக்கிறோம். அந்த நிலைமை நாங்கள் இருக்கிறோம்யா. இப்போ ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. குடும்பம் லோன் பண்ணி சாப்பாடு கூட வழி இல்லாத அவ்வளோ சிரமப்படுறையா. கஷ்டமா 6 மாதம் வேலை இல்லாத நாங்கள் சாப்பாட்டுக்கு அவங்க வாழை கூட வீடு பூட்டு போட்டு வச்சுட்டாங்கய்யா. வாழை கொடுக்கல. எங்களுக்கு 2 பொண்ணு தான். எந்தளவுக்கு எங்களுக்கு எந்த கஷ்டமே இருக்குதுயா. சோறு கூட இல்லையா. பேர பிள்ளைங்க நாங்கள்லாம் அவ்வளோ வறுமையில் வாழ்றோம்யா. நீங்கள் தாயா எங்கள் வேலையை கூடயா. வேறு சொத்து சொல்லுங்க கேட்கலையா. எங்களுக்கு எங்கள் வேலையை கொடுங்கய்யா. நீங்களே சொல்லுங்க. குழந்தை குட்டிங்களாம் பசி படி பசங்க வாடகை கொடுக்க முடியல. 5 மாசமா வேலை பண்ணோம். எங்களை இட்டு போய் விடுறாங்க. கிண்டி அப்படி சுத்தி காட்டுறாங்க. எத்தனை போய் ஒரு சத்தத்துல எத்தனை போய் விட்டுறாங்க. 6 மணிக்கு அப்படியே விடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் நாங்க என்ன பண்றது? இதே மாதிரி இருந்தா எப்படி ஐயா? எங்களுக்கு எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க ஐயா. எங்களுக்கு கொடுத்தா நாங்க போதும். இந்த வருஷம் என் பொங்கலுக்கு பிள்ளைங்களுக்கு எதுவும் கிடையாது. தீபாவளி கிடையாது, நியூ இயர் கிடையாது, கிறிஸ்துமஸ் கிடையாது, எதுவும் கிடையாது என் பிள்ளைங்களுக்கு. நாங்க நடுத்தரில் உட்காந்து இருக்கிறோம். அதுதாங்க நீங்க கேளுங்க. எங்க வேலையை எங்களுக்கு நிரந்தரம் பண்ணணும் சார். எங்க வேலை தானே நாங்க கேட்கறோம். யார் வேலையும் நாங்க கேட்கல. 6 மாசமா நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்க பீஸ் கட்டல. பசங்களுக்கு நல்ல நாள் கூட ஒரு ட்ரெஸ் எடுக்காம நான் அவ்வளோ அங்கங்க போராட்டம் பண்ணா கூட எங்களுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு சிஎம் சாருக்கும் வாய் வர மாட்டேங்குது. நாங்க எங்க போறது? சொல்லுங்க. பதில் வரல. எங்க பேச்சுவார்த்தைக்கே உங்களை கூப்பிடவே இல்லை. இது வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு பதில், ஒரு வார்த்தை. 13 நாள் அங்கே அரெஸ்ட் பண்ணாங்க. அங்கேயும் அப்படியே தான். அந்த ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கூட எங்களை கேட்கல. இப்போ சாப்பாடே எங்களுக்கு போகிறது. நாங்கள் சாப்பாடு கூட எங்கள் வேலை எங்களுக்கு கேட்குறோம். எங்களுக்கு ஒரு பதில் கவர்மெண்ட் இல்லாததுக்கு உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போட்டது சொல்லுங்க. நீங்கள் வந்தால் நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். இது வரைக்கும் ஒரு தீர்வு சொல்ல மாட்டுறாங்க. சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறோம் சார். காலையிலேருந்து டிஃபன் சாப்பிட்டாம இந்த மாதிரி அரசாங்கம் பண்ணுறாங்க. எப்பா வேலை தான்ப்பா கேட்குறாங்க. வேறு எதுவுமே கேட்கலப்பா. எங்களுக்கு வயசு யார்ப்பா சோறு போடுவாங்க? எங்களுக்கு 3 வருஷம் ரோட்டில் கிடக்குறப்பா. நாங்கள் யார்கிட்ட பேசுவோம்? அவங்க முதல்ல அனுப்பிச்சு எங்களுக்கு பதில் சொல்லணும். நாங்கள் அதுதானே கேட்குறோம். உள்ள இல்லை, குட்டியில் எதுவுமே இல்லை. எங்களுக்கு வேலை வெட்டில சாகுறது. அப்பப்போ இது ஏற்று இது என்னதான் முடிவு எங்களுக்கு சொல்லு. நல்லா கேட்குது. அவருக்கு மனசு இறங்கலையா? அவருக்கு மனசு இறங்கலையா தான் கேட்குறோம். அஞ்சு மாசமா போடுறாங்க. எங்களுக்கு பதிலா இல்ல சார். யார் அவங்க தனியா அவங்க ஜெயில கார்த்திகேயன் குமரகுரு பண்ணிருக்காங்க. அவங்க ஜெயில தூக்கி போடுங்க சார். கடவுளுக்கு போடுங்க சார். இதெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் எஸ்சி மக்களுக்கு எங்களை கூட்டி
ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.